Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நேந்திரக்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கேரளால உள்ள குழந்தைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழு கொழுன்னு சப்பியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேந்திரம் பழம் தாங்க. நேந்திர பழம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உங்க வீட்டு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னா இந்த பழத்தை நீங்க வாங்கி வந்து கொடுக்கலாம். குழந்தைக்கு ஒரு 5-6 மாசம் ஆயிருச்சு, சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து கொடுக்கலாமான்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா வந்து கொடுக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த நேந்திரக்காய் பொடி. குழந்தைங்களுக்கு வெயிட்டை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். என்னோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் ஆகுது. என்னோட பேபிக்காக தான் நேந்திரக்காய் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். நேந்திரக்காயை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பச்சை கலர்ல வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டா பச்சை அடிச்ச மாதிரி தான் வந்து கிடைச்சிச்சு. இந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு பவுடர் நல்லா வந்து கிடைக்கும். குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, சும்மா 2 காய் வாங்கி 3 காய் வாங்கி அப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இந்த மாதிரி பல்கா வந்து வாங்கிக்கோங்க. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 13 பழம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 பழமாவது நீங்க வந்து எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்காவது உங்களுக்கு பவுடர் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வந்து கிடைச்சிச்சு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயா இந்த மாதிரி தோல் அவ்வளத்தையும் வந்து சீவி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி சைட்ல கீரல் போட்டு நகத்தை பழத்துக்குள்ள விட்டு நீங்க வந்து இழுக்கும் போது அழகா பிஞ்சு வந்து வந்துரும் தொலியாவளம். இப்போ ஒரு 7-8 காய் வந்து நான் வந்து உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ கருக்காம இருக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில உப்பு போட்டு எல்லா காயுமே வந்து போட்டுட்டேன். மீதி இருக்கிற நேந்திரக்காயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டு இதோடய சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வேற பாத்திரத்துல வந்து எல்லாத்தையுமே மாத்தி வந்து வைக்க போறேன். மாத்தி வச்சுட்டு நல்ல ஒவ்வொரு காயா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தொடச்சி வந்து எடுக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. இப்ப எல்லா காயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தொடச்சி வந்து எடுத்துட்டேன். சுத்தமா ஈரம் வந்து இல்லை. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 சீவி வந்து எடுக்க போறோம். இப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீவி வந்து எடுத்துட்டேன். இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் பாப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு தான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ரூமுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ல இந்த மாதிரி காயை வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து இது வந்து எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே காய வைக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொறுன்னு காஞ்சி வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி 4 பேட்சா வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா கொஞ்சமா வந்து பாத்திரத்துல வச்சு காய வந்து வச்சுக்கிட்டேன். 2 நாள் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மொறுன்னு இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேக்குது. நீங்க கையை வச்சு உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து உடைக்க வரணும். இப்போ 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேயா எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். காய வச்சு எல்லா ட்ரேயுமே வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நீங்க வந்து பாத்திருப்பீங்க நேந்திரக்காய் வந்து இருந்துச்சு. இப்ப அதே பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3/4 அளவுக்கு வந்து பவுடர் வந்து கிடைச்சிருக்கு. மார்க்கெட்ல வாங்குற பிரைஸை விட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய் அளவு கம்மியா தான் வந்து வந்திருக்கு. அதுவுமே பவுடர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைச்சிருக்கு நமக்கு. இப்ப இந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல இந்த மாதிரி நீங்களும் மாத்தி வந்து வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் மட்டும் போட்டு கட்டி இல்லாம கலந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டு செல்ல குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க குழந்தையும் நல்ல கொழுன்னு ஆக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.